என்னடா இவன் சொட்டு நீர் டியூப்பில் ஊக்கு வச்சு குத்திட்டு இருக்கிறானு பார்க்காதீங்க. நீங்களும் அந்த மாதிரி குத்திடாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து ஒரு பெரிய தவறு. இதில் வந்து பாசி அடைச்சிச்சு ஓட்டையில். அதை வந்து நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஏன் அந்த பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அந்த வீடியோ உங்களுக்கு அமையும். இது வந்து பட்டை வகையான டியூப், இந்த சொட்டு நீர் டியூப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சிப்பு வந்து மேல் நோக்கி இருக்கிறதுனால பாசி அடைச்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் அமைக்கக்கூடாது. இது சொட்டு நீர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா பட்டை டியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சிப்பு வந்து அடியில் வர மாதிரி தான் அமைக்கணும். அந்த மாதிரி அமைக்கும் போது பார்த்திங்கனாக்கா உப்பு அடைக்கிற பிரச்சனையும் குறைவாக இருக்கும், பாசி அடைக்காமல் இருக்கும். ஏன் அந்த பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சிப்பு அடியில் போகிறதுனால டியூப்பில் தண்ணி நிற்காது, வெளியே வந்துடும். சூரிய ஒளி டைரெக்டாக படாத காரணத்தினால பாசி அடைக்கிற பிரச்சனையும் கம்மியாயிரும். அதனால் இந்த டியூப்பை பட்டை வகையான டியூப் யூஸ் பண்ணுறவங்க இதை மைண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.